யுத்த சூனிய பிரதேசத்தின் தென்பகுதியை எல்லையை நோக்கி முன்னேறிச் செல்லும் 58வது படைப்பிரிவினர் வெள்ளமுல்லை வாய்க்கால் புதுமாத்தளம் வீதியிலும் வெள்ளமுல்லை சந்தையிலும் தங்களது நிலையை பலப்படுத்தியுள்ளனர். இந்த அறிக்கையை வன்னி யுத்தமுனையில் இருந்து ருபவாயினின் விசேட நிருபர் சமன்குமார் ராமவிக்ரம அனுப்பி வைத்துள்ளார். LTTE தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனையும் ஏனைய தலைவர்களையும் கைப்பற்றவென புலிகளின் பிரதேசத்தினால் முன்னேறிச் செல்லும் 58வது படைப்பிரிவினர் வெள்ளாமுள்ளி வாய்க்கால் பிரதேசத்தின் 50% பிரதேசத்தை தமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்துள்ளனர். இவர்கள் கடற்பிரதேசத்திலிருந்து 2 தற்கொலை தாக்குதல்களையும் மற்றொரு தாக்குதலையும் நேற்று எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. அங்கு இடம்பெற்ற தாக்குதலில் கடற்புலிகளின் படகு ஒன்று நிர்மூலமாக்கப்பட்டது. கடந்த 48 மணி நேரத்தில் 58வது படைப்பிரிவின் தலைமையில் முன்னேறிச் சென்ற ராணுவ வீரர்கள் LTTE பயங்கரவாதிகள் இறுதியாக பதுங்கியிருக்கும் பிரதேசத்தை 7 சதுர கிலோமீட்டராக மட்டுப்படுத்தும் வகையில் இரட்டை வாய்க்காலின் தென்பகுதியை நோக்கி முன்னேறியுள்ளனர் என்று ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. LTTE பிடியிலிருந்து 20,000 பொதுமக்களை விடுவிக்கவென 58வது படைப்பிரிவினர் தெற்கு நோக்கியும் 53வது படைப்பிரிவினர் வெள்ளாமுள்ளி வாய்க்காலின் மேற்கு நோக்கியும் முன்னேறி வருகின்றனர். முல்லைத்தீவிலிருந்து கிடைத்த சமீபத்திய அறிக்கைகளை ஆதாரமாக கொண்டு அந்த வட்டாரங்கள் மேலும் தகவல் தருகையில் கரையாமுள்ளி வாய்க்காலில் ராணுவத்தினருக்கும் LTTயினருக்கும் இடையில் நடைபெற்ற மோதலில் 15 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்றும் 20க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளார்கள் என்றும் அறிவிக்கப்படுகிறது. எதிரிகளின் பிரதேசத்தினுள் பெருமளவு நிலக்கண்ணி வெடிகள் இருந்த போதிலும் காலாட்படையினர் தீர்க்கமான நடவடிக்கைகள் மேற்கொண்டதனால் பலியான பயங்கரவாதிகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை வெள்ளாமுள்ளி வாய்க்காலில் தாக்குதலை நடத்தி வரும் ஆயுதப்படையினர் மேலும் 14 பயங்கரவாதிகளை சுட்டுக் கொண்டுள்ளனர் என்று ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி வெடிமருந்து நிறைந்த 2 வாகனங்களை மோதியமை உட்பட 6 தற்கொலை குண்டு தாக்குதல்கள் இடம்பெற்ற போதிலும் LTTயினரின் பிரதேசத்தில் பணி கைதிகளாக வைக்கப்பட்டுள்ளவர்களை காப்பாற்றும் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்றன என்று ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வன்னிலைமை சம்பந்தமாக பாதுகாப்புத்துறை அவதானி ஒருவர் கருத்து வெளியிடுகையில் உலக நாடுகள் பலவற்றினால் தடை செய்யப்பட்ட LTT இயக்கத்தினரால் மேற்கொள்ளப்படும் பலவந்தமாக யுத்தத்தில் ஈடுபடுத்துதல், சித்திரவதை, தேவையற்ற படுகொலைகள் உட்பட பெருமளவு கஷ்டங்களை எதிர்நோக்கியவர்களும் எஞ்சியுள்ளவர்களான பொதுமக்களை காப்பாற்றுவதற்கு ராணுவத்தினர் திடசித்தம் கொண்டுள்ளனர் என்றும் மேலும் தெரிவித்துள்ளார்.